கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா 2 பேனல் அதுக்குள்ள காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து சேல்ஸுக்கு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஒரு ப்ரோ வந்து கம்மி பட்ஜெட்டில் கொடுக்க சொல்லி தந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ப்ரோ வந்துட்டு உடனே எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு அக்ரலிக் பேனலோட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. சரி ஓகே ப்ரோ கொரியர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அந்த ப்ரோட்ட ஒரு முக்கியமான விஷயம் அது உங்களுக்கும் தெரியாது, அதையும் நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பாருங்க. ஸோ அந்த யூஎஸ்பி போர்டை ஒட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கருப்பு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிழிச்சிட்டு தான் ஒட்டுவோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை கிளிக்காம டேரெக்டாக ஒட்டி அரடாயிரம் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க. அது பேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ், அது எடுக்கும்போது கண்டிப்பாக உடைய தான் செய்யும். அந்த மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா மெதுவாக எடுத்து அந்த பேனலை உடையாமல் பார்த்தீங்கன்னா நைஸாக அப்படி மேலே தூக்கி எடுத்துட்டேன், அழகாக எடுத்துட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்ன நம்ம யூஎஸ்பி போர்டு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஒட்டினாலும் நீட்டாக இருக்குமான்னு தெரியல. இதை நான் எப்போ நோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகாரியா யூஎஸ்பி போர்டு ஒன்று மாட்டி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு 5 வோல்ட் இன்புட் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்குறேன். பேக் சைடு பகாரியா யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிட்டு, ஆனால் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து தெரியவே இல்லை. ஸோ நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ண கஸ்டமர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லி தான் நம்ம வந்துட்டு பிரைஸ் வந்து விலை முடிச்சோம். ரொம்பவே கம்மியாக தான் போச்சு, ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கொரியர் பண்ணுறோம் பாருங்க. நீட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா டேப்லாம் சுற்றி எடுத்து அக்ரிலிக் பேனலை பார்த்தீங்கன்னா பழைய துணி வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டோம். ஏன்னா அது வந்து உடஞ்சிரோட பார்த்தீங்கன்னா அதனால நீட்டாக பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு அட்டை பாக்ஸை எடுத்து அதில் பழைய நோட்டு பேப்பர்லாம் வச்சு இந்த கேபினெட் எல்லாமே நீட்டாக பேக் பண்ணோம் பார்த்தீங்களா. அதை தூக்கி அப்படியே அந்த அட்டை பாக்ஸில் வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்க கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அட்டை பாக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா பிச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்துட்டு பேக் பண்ணிட்டோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரில் போய் கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக தான் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் ஆம்பு செஞ்சு கேட்டாலும் ஓகே, இந்த மாதிரி நீட்டாக பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.